எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்த பிரியங்கா. வாட்ஸ் 35 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. அதிகாலை வேளை நேசவே உந்தன் கிருபை போதுமே. அதிகாலை வேளை நேசவே உந்தன் கிருபை போதுமே. விழிக்கும் போது உண்டாயலாம் தூக்கியாடி முகமலர்ந்திடுவேன். அதிகாலை வேளை இயேசுவே உந்தன் கிருபை போதுமே. அதிகாலை வேளை இயேசுவே உந்தன் கிருபை போதுமே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலியூடாக இன்றைய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10ஆம் மாதம் அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளில் இருப்பதற்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இந்த மாதம் முழுக்க தேவன் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த இடத்திலே வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நான் மகிமையும் கனத்தையும் துதியையும் இந்த நாட்களிலே செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் என்னோடு கூட வாருங்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி ராஜா. நல்லவரே, நன்றி அப்பா. போதுமானவரே, நன்றி அப்பா. இருக்கிறவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்கள் முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்கள் முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் தேசத்தின் காட்டுக்கள் முறிந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் காட்டுக்கள் முறிந்துவிடும், எங்கள் சபையிலே எழுப்புதல் பரவிவிடும். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை நோக்கி பார்க்கிறோம், எங்கள் தேசத்தின் கட்டுக்கள் அவிழ வேண்டும், நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும், சபைகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ராஜா சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் மலர்ந்த லீலி மலரே, லீலி புஷ்பங்கள் போன்ற உதடுகளை உடையவரே, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம் உமக்கே ஆராதனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உமக்கே ஆராதனை ஆராதனை. அன்பு நேசரேயும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பரே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. அன்பர் இயேசு ராஜனுக்கே. அல்லேலூயா. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் ஏசையா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே,
இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாசத்தினுடைய கடைசி ஞாயிறிலும் ஆண்டவரே, உம்முடைய நினைவாலே நாங்கள் நிரம்ப வேண்டும் ஐயா. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் ஐயா. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்களிலே நிரப்பி ஆண்டவரே, எப்படி பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நடத்தி அருளும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி அப்பா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் நாங்கள் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பாஸ்டர் ஐயா, அதை சொல்ல போறீங்களா? இல்ல பாஸ்டர் ஐயா, ஆரம்ப ஜெபம் வந்து எங்க மத்தியில பிரதர் ஏட்ரியன் இருக்கிறாங்க. பிரதர் ஏட்ரியனா? ரஞ்சன் டைம் வித்தியாசம் என்றபடியா கலந்து கொள்ளல. ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் பிரதர் ஏட்ரியன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர் ஐயா. பிரைஸ் லார்ட். வாங்க ஐயா, ஜெபங்களை எடுத்து வாங்க. You have to unmute your line, Adrian. Yeah, go ahead for the opening prayer. Are you hearing? Praise the Lord. Thank you. Praise Lord. Praise the Lord. I praise and glorify and magnify the precious name of El Elyon, the Almighty God, who has finished our work. When we start, He has already finished. As it's Job 42, it says, He gave 140 years and He saw 4 generations. Like that, Lord, this is a divine appointment. Alignment with your word. Open our hearts, open our eyes, Lord. Sanctify all our faculty. Take dominion over all our senses, our hearing. Clear all the calamities in air, in frequencies, Lord. Let we carry this, your word, your Rhema word, Lord, to live, not to exist, to live according to your glorious perfection will. As we are to be Christian, Christ-oriented, as it says in Rome 12:2, we have to look above, not to on this planet Earth. So I invite each and every one, please pay attention, because this, our rapture is near. In Jesus' time, Lord Jesus' time, when He was in this planet Earth, He revealed that always to be holy like my Father is holy. So let's each and every one கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து களி கூர்ந்து அவரையே நோக்கி பார்ப்போம். எங்கடா பலசுகள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு நாங்க சுத்த இருதயத்தோட எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் அவருடைய பாதத்தில் ஒப்படைத்து செபம் கேட்கும் நல்ல பிதாவை எங்களை வழி நடத்துங்க. இதுல பாடல்களை பாடுறவங்க, மெசேஜ் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் ஏசப்பா உங்களோட பரிசுத்த ஆவின் வல்லமையால நிரப்பி பரிபூர்ணமாக உங்க சித்தத்தை செய்வது தான் எங்க உள்ளத்தின் எல்லாத்துடையும் வாஞ்சை. சுபம் கேட்கும் நல்ல பரிசுத்தரே, நன்றி. ஆமென். Thank you ஐயா. Thank you ஐயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். Thank you. Bless you. ஆமென். இந்த வேளையிலும் நாங்கள் அடுத்ததாக நிகழ்ச்சிகளுக்காக இந்த வேளையில் நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் வேதா வாசிப்புகளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சிஸ்டர் ஜென் மோகன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், சங்கீதம் 148 அதிகாரத்தை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட
அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்னியே, கல்மழையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாக. இந்த வேளையிலும் தொடர்ந்து ஆங்கிலத்திலே வாசிக்கும்படியாக பிரதர் மிகா அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட். மிகா, பிரைஸ் லார்ட். Hello. Yes, yes sir. Yes sir. Come on. You continue please. Psalm 148. Yes. Psalm 148. Praise the Lord. Praise the Lord from the heavens. Praise him from the skies. Praise him, all his angels. Praise him, all the armies of heaven. Praise him, sun and moon. Praise him, all you twinkling stars. Praise him, skies above. Praise him, vapors high above the clouds. Let every created thing give praise to the Lord. For he issued his command, and they came into being. He set them in place forever and ever. His decree will never be revoked. Praise the Lord from the earth, you creatures of the ocean depths. Fire and hail, snow and clouds, wind and weather that obey him. Mountain and all the hills, fruit trees and all cedars, wild animals and all livestock, small scurrying animals and birds, kings of the earth and all people, rulers and judges of the earth, young men and young women, old men and children. Let them all praise the name of the Lord, for his name is very great. His glory towers over the earth and heaven. He has made his people strong, honoring his faithful ones, the people of Israel who are close to him. Praise the Lord. Amen. Amen. Thank you. Appreciate. God bless you. Thank you, sir. Thank you. Okay, bless you. Bye. அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் நாட்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சகோதரி ஜான்சி அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். ஒரு ஸ்பெஷல் சாங்குக்காக இந்த வேளையில் அவர்கள் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜான்சி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். பாடல்களை எடுத்து வாருங்கள். ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்கோர் நிறைந்தன் துணையாளனே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்கிறேந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், என்கோர் நிறைந்த துணையாளனே,
தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர் சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர் பலமடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன் என்கோர் நிறைந்தன் துணையாளனே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. நன்றி பாஸ்டர். ஆமீன். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியிலும் அடுத்ததாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக இந்த வழியை அழைப்போம். சிஸ்டர் டிபியா அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். ஆமீன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான அக்டோபர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை கனடா தேசத்திலிருந்து பாஸ்டர் ஆண்ட்ரூசையா அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை இடம்பெறவிருப்பதால் எங்களுக்கான தேவ செய்தியை லண்டன் தேசத்திலிருந்து பிரதர் ரஞ்சனையா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் அம்மா தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்தியா இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆமீன். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்தாக இந்த வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த வேளையை நாங்கள் எல்லாரும் ஒருவர் இணைந்து கொள்வோம். இந்த வேளையிலே நான் பாஸ்டர் ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன். ஆனந்த் இஷ்டவேல் அவர்களை அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Pastor. Praise the Lord. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். ஆமென். Okay, thank you, Pastor. Thank you. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே இந்த அமேன் சண்டே சர்வீஸிலும் ஜீசஸ் க்ளோரி ஊழியங்களுடைய
சார்பாக ஆண்டவர் நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டுக்கு நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டும் ஒரு விசை கூட இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை தந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை இந்த நல்ல நாளிலும் கூட நாம் பாடி ஒருமித்து நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நமக்கு ஒரே ஒரு நாமம்தான் பிதாவாகி தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தினாலே ஸ்தோத்திரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. அந்த நாமத்திலே ஸ்தோத்திரம் நாம் பரிசுத்தம் எடுகிறோம். நாம் அந்த நாமத்தினாலே பரலோக பாக்கியத்தை பெறுகிறோம். இதை உணர்த்துகிற ஒரு நல்ல பாடல். ஸ்தோத்திரம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறே ஒரு நாமம் இல்லை என்கிறதை உணர்த்துகிற ஒரு பாடலை சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுவோமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுவோம். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்வோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். சொல்லுமா? அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமும் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமும் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சதமான். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சதமா அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். நமக்காக விண்ணை விட்டு இந்த மண்ணுக்கு இறங்கி வந்த ஒரே நாமம். ஆமென். நம்மை மீட்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை பரலோக ராஜ்யம் சேர்க்கும்படி, நம் பாவங்கள் சாபங்களை எல்லாம் மன்னிக்கும்படி, எல்லா ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய வியாதிகளை குணமாக்கும்படி ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். ஒன்று சேர்ந்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
ஒரே ஒரு நாமம் நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நாமத்திற்கு அந்த அதிகாரத்தை பிதாவாக தேவன் கொடுத்திருக்கிறார். தம் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து அவர்களை ரட்சிக்க, அவர்களை மீட்க, அவர்களை காப்பாற்ற ஒரே ஒருவருக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நமக்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவர். அவரே நமக்காக மரித்தவர். அவரே நமக்காக மீண்டும் வரப்போகிறவர். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எஸ், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க, நம்மை காப்பாற்ற, நம்மையோட ராஜ்யம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரயாணத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியானவரை நம்மை அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறார், நித்திய பாதையிலே நடத்துகிறார், நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை இப்பொழுதே நாம் ஆராதிப்போம். வாய்களை திறந்து எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? அந்த தேவ பிரசன்னத்தை நாம் கொஞ்ச நேரம் கூட நாம் அனுபவிக்க போகிறோம். ஒரு அக்கினி அபிஷேகம். ஆமென். அன்று மேல் வீட்டறையிலே 50வது நாளிலே, பெந்தைகோஸ்தே நாளிலே அந்த மேல் வீட்டில் இறங்கின அந்த மகிமை இன்று, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த கூடுகையிலும் கூட, இந்த ஆராதனையிலும் கூட இறங்கும்படியாக நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். நாம் ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு பகுதிகளிலும், வெவ்வேறு நாடுகளிலே நாம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் முழு உலகத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் இருக்கிற இடங்களிலேயே தேவ பிரசன்னத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய வல்லமை அனுபவிக்க முடியும். அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். எத்தனை கடல் கடந்து இருந்தாலும், எத்தனை தேசம் கடந்து இருந்தாலும் அவருடைய மகிமை இப்பொழுதே நமத்திலே இறங்குகிறது. அவருடைய வல்லமை இறங்குகிறது. அவருடைய ஆவியை நம் மேல ஊற்றுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த மகிமையை ஊற்றுகிறார். Hallelujah. Thank you Lord. Thank you Lord Jesus. Thank you Father. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் வாயை திறந்து வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஆண்டவருக்கு தூரம் ஒரு பொருட்டு அல்ல. ஆமென். வாஞ்சை மட்டும்தான் அவருக்கு முக்கியம். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓட பண்ணுகிற கர்த்தர். கேளுங்களேன், கேளுங்களேன். ஆமென். அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சேர்ந்து சொல்லுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின்
அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. சேர்ந்து சொல்லுவோமா? பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கி ஆமாண்டவரே எங்கள் மேல ஆமென் அப்படி நாவாக இறங்க வேண்டும் சேர்ந்து சொல்லுவோம். அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஒன்று சேர்ந்து சத்தமாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவு நடுங்கிடவே, அக்கினியாய் இறங்கிடுமே. சேர்ந்து சொல்லுவோம். கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக ஆமாண்டவரே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த கூடுகையில இந்த பரிசுத்த ஆராதனையில ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அமேன் பற்பல பாஷைகளை பேசவும் அப்பா, தீர்க்க தரிசனங்களை உரைக்கவும், வெளிப்பாடுள்ளவர்களாய் மாறவும், உடைய நாமத்தை எங்கும் பறை சாற்றவும், உடைய நாமத்தை எங்கும் மகிமைப்படுத்தவும், உமக்கு சாட்சிகளாய் எழும்பி உலகம் எங்கிலும் ஆண்டவரே சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னது போல எங்கும் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி உடைய வல்லமையை இப்பொழுதே இந்த கூடுகையில கர்த்தர் இறங்க பண்ணுவீராக, உடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. ஆமென் ஆமென். மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர், அந்த மேல் வீட்டறையில இறங்கின அந்த ஆவியானவர் இப்பொழுதே ஊற்றப்படுவீராக, இப்பொழுதே ஊற்றப்படுவீராக அப்பா. ஹalleluya ஹalleluya. சேர்ந்து சொல்லுமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடு. நல்ல ஒரு தடவை கூட நல்ல வாயத்திறந்து அக்கினியாய் இறங்கிடு. எஸ் ரபா ஷதர மனஹதரபா. அன்று முன்மாரியாய் ஊற்றப்பட்ட அந்த மகிமை இப்பொழுதே பின்மாரியாக நம் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின்படி நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் கடைசி வரை நமக்கு அவருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். கரங்களை தட்டி எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. தேவ மகிமை இறங்கட்டப்பா.
தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்துல அப்பா உண்மையாகவே நம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு விசேஷ மகிமை இறங்கட்டும், ஒரு விசேஷ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இதுவரை அனுபவிச்சிராத ஒரு வல்லமை, இதுவரை அனுபவிச்சிராத ஒரு விடுதலை இப்பொழுது ஆவி ஆத்ம சரீரத்துல வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக ஆண்டவரே. இப்பொழுதே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தொடுவீராக. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Father, thank you. கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா, மகிமைப்படுத்துவோமா. தேவனுடைய மகிமை நமத்திலே இறங்கி இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை நமத்திலே இறங்கி இருக்கிறது. Thank you Lord. இதுவரை அவர் நம்மை நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார், கடைசி வரை அவர் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதீங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாத அந்த நல்ல தெய்வத்தை எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. எங்கூட சேர்ந்து சொல்லுங்களேன். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சேர்ந்து சொல்லுமா? நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒரு தடவை கூட சேர்ந்து சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில், இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. எபினேசர் நீர்தானையா இதுவரை நடத்தினீரே. சேர்ந்து சொல்லமா? எபினேசர் நீர்தானையா இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுமா? அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா? நன்றி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சேர்ந்து சொல்லுமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? நம் பரம தகப்பன் இது வரைக்கும் கைவிடாமல் நம்மை நடத்தி வருகிறாரே, கண்ணின் மணி போல நம்மை காத்து வருகிறாரே. எத்தனையோ தீமைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பொல்லாங்குகளை பிசாசு கொண்டு வந்து நம்மையும் நம் குடும்பத்தை அழிக்க முற்பட்ட போதும் அவர் தம் கரத்தினால சுமந்தாரே. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நம்மை சுமந்து காத்தாரே. எல்லாரும் வாய்களை திறந்து
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் வாயை திறந்து. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமாண்டவரே, அப்பா நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நீர் ஒருவரே எங்களை அமேன் போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், கடைசி வரைக்கும் எங்களை நடத்துகிறவர், எங்கள் கண்மலை. ஆண்டவரே, இந்த நல்ல அப்பா பரிசுத்த ஆராதனையில, இந்த ஆன்லைன் கூடுகையில அப்பா ஸ்தோத்திரமுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவுமாக என் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவன் தாமே மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியையும் பொறுப்பெடுக்கணும்ப்பா. அமேன். வார்த்தையோடு இருக்கிற தம்முடைய மகனை கொண்டு கர்த்தர் வல்லமையா இடைபடணும், மகிமையான வார்த்தைகளை பேசணும். இங்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மெய்யாகவே பிரயோஜனமான வசனங்கள் புறப்பட்டு வரணும். ஆண்டவரே, வறண்ட நிலத்தை தண்ணீர் தடகமாய் மாற்றுகின்ற வசனங்கள் புறப்பட்டு வந்து ஆண்டவரே செழிப்பான தோட்டமாக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உள்ள வேலைகளை எல்லாம் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையாய் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். Thank you பாஸ்டர் அனந்த் இஸ்ரேல். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Thank you, thank you. Thank you பாஸ்டர். Thank you ஐயா. God bless you, God bless you. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் நாங்கள் ஒரு அருமையான ஆராதனைக்குள்ளே கடந்து சென்றோம். இந்த வேளையிலும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இந்த நாட்களில் இருக்கிறது. இந்த வேளையிலும் நாங்கள் வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்படியாக பாஸ்டர் ஸ்டெஃபான் அவர்களை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஸ்டெஃபான். பாஸ்டர் ஸ்டீஃபன். பாஸ்டர் ஸ்டீஃபன். பிரேஸ் தி லார்ட் பாஸ்டர். கேக்குதுங்களா? ஆமா கேக்குது ஐயா. பாஸ்டர் ஜெபத்தை எடுத்து வாருங்கள். ஆமென். உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். வர்ஷிப் பண்ண உங்களுக்காக ஜெபிக்கணுமா? இல்ல வார்த்தைக்காக எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் கொமனா எடுத்துட்டு வாங்க. நீ கொமனா எடுத்துட்டு வாங்க. ஓகே 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 பாஸ்டர். ஓகே. மகாபரிசுத்தம் அன்மை நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையில அருமையான ஒரு வர்ஷிப்பை கேட்க அனுகிரகம் செஞ்சீங்க. நீங்கள் மறவாமல் நினைச்சிருக்க நன்றி செலுத்துகிறோம். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே நீர் எங்கள் நினைவாகவே இருக்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் எங்கள் மனவாளன், நாங்கள் உங்களுடைய மனவாட்டியா இருக்கிறோம். அதற்காக நன்றி. இந்த வேலையிலும் தெய்வமே சோதரம், இயேசுவே சோதரம். ஆராதனை நடத்தினவர்களையும் பாட்டு பாடின ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்னும் அருமையாக எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, செய்து கொண்டு வருகிற பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் ஜீவனும் வெளியரங்கமாக ஜெபிக்கிறோம். மார்க்கு 16 கடைசி வசனங்கள் எழுதியிருக்கிறபடி உடைய வசனத்தை பிரசங்கிக்கிற எந்த இடத்திலும் ஆண்டவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்துவீங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இயேசுவே, ஒரு அற்புதம் அதிசயத்தை நாங்கள் யார் யார் எதிர்பார்த்து இருக்கிறோமோ உங்களுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற வேளையில அற்புதங்களின் அடையாளங்களினாலும் நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை செய்த சகோதரர் இன்னும் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், இன்னும் யார் யார் கலந்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, இயேசு கிறிஸ்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கு வெளிப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தரையும் அவருடைய வல்லமை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வல்லமையை நாடுகிற ஆண்டவரே, உடைய வல்லமைகளை சாட்சியா நிறுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்தபடியால் சோதரம் 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 துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். Thank you pastor. Thank you. Thank you pastor. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைக்காக கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஃபவுண்டர் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயாவை இந்த வேளையிலே நாங்கள் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா.
Praise the Lord, Pastor. ஆமே, உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமே. Amen. Amen. Thank you, Pastor. இந்த நேரத்தில் நாங்கள் நேரடியாக ரேமா வார்த்தை கூட நாங்கள் கடந்து செல்வோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனம் 22. Isaiah chapter 60 verses 22. தமிழ்ல வாசிக்க கேட்போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தை இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். Isaiah chapter 60. Thank you, sister. Isaiah chapter 60 verses 22 say, a little one shall become 1,000 and a small one a strong nation. I, the Lord, will hasten it in his time. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, கொடுத்த இந்த ரேமா வார்த்தைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அடியனை தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன், சிலுவைக்குள்ளே மறைக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை இந்த இடத்திலே கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், மனுஷ யோசனை, சிந்தனைகள், சக்திகள், ஆண்டவரே, நாசகனாய் இயேசு கிறிஸ்து மேலுள்ள அதிகாரத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, ஒரு வல்லமை கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி. நன்றி நல்லமையா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக அந்த ரேமா வார்த்தை ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் என்பதற்கு லிட்டில் ஒன் என்ற அர்த்தம். இந்த சின்னவன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடு இப்ரேய மொழியிலே எழுதப்பட்டது. அநேகமாக இப்ரேய மொழியிலே, சிலது அரமிக் மொழியிலேயும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த சின்னவன் லிட்டில் ஒன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இப்ரேய பாஷையிலே the person who insignificant, unimportant, disgusting, hated, rejected, அப்படியான காரியங்கள் தான் இந்த சின்னவன். இப்ரேய பாஷையில் இந்த சின்னவன் என்பதற்கு முக்கியமற்றவன், வேண்டப்படாதவன், அருவருக்கத்தக்கவன், வெறுக்கப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன். அதைத்தான் இந்த இப்ரேய பாஷையிலே சின்னவன் என்று சொல்கிறார். இந்த சின்னவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், I will make you 1000. I will make you 1000. உன்னைத்தான் நான் 1000 ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சின்னவன், சிறியவன் என்பது ஸ்மால் ஒன். சிறியவன் என்பது சொன்னால் lower than the little one. அதாவது இந்த சின்னவனை காட்டிலும் இது சிறியவன் என்பவன் தாழ்வானவன். ஒருவேளை சின்னவனுடைய நிலைமை மாறலாம். நாங்கள் வெறுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஜனங்கள். ஒரு நேரம் மனிதருடைய மனங்கள் மாறும் பொழுது அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அப்படியாக அவர்களை நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த சிறியவன் என்பது என்று சொன்னால் அப்படி ஏற்கவே மாட்டார்கள். அவள் இந்த சின்னவனை காட்டிலும் அவன் சிறியவனாய் இருக்கிறான். அதாவது நிராகரிக்கப்பட்டது என்று சொன்னால் நிராகரிக்கப்பட்டது தான். அப்படியான சின்னவனையும் சிறியவனையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். A little one shall become 1,000 and a small one strong nation. I, the Lord, hasten it in his time. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இதை நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நான் நடப்பிப்பேன் என்று. தேவப்பிள்ளையிலே ஒரு 16ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். அமெரிக்கா தேசத்திலே நடந்தது. 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு வாலிபன் இருந்தான். அவன் சிறு வயதாய் இருக்கும் பொழுது 9 வயதிலே அவனுடைய தாயார் மறைத்து விட்டார்கள். ஆகவே அவன் பாட்டியோடு சேர்ந்து பாட்டியினால் வளர்க்கப்பட்டான். மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவனுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6 மாதங்கள் தான் அவன் பள்ளிக்கூடத்திலே அவன் இணைந்திருக்கிறான், சேர்ந்தவனாக இருந்திருக்கிறான். ஆகவே சாப்பாடு இல்லை, சூழ்நிலைகள் பாதகமானது, தள்ளப்பட்ட நிலை, ஒதுக்கப்பட்ட நிலை, வேண்டத்தகாதவர்கள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏழ்மை காரணமாக தாயாரும் இழந்துவிட்ட நிலை. அந்த சிறுவன் வாலிபனாகி அவன் திருமணம் செய்து கொள்கிறான். அவனுக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பிறந்த பிள்ளைகளிலே 3 பேர் இறந்து விட்டார்கள்.
அவனுடைய மனைவியும் இறந்து விட்டால். பாருங்க நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி, அந்த சின்னவன், அந்த சிறியவன், அதாவது கல்யாணம் கட்டி, ஏழ்மையான குடும்பம், கல்யாணம் கட்டி 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள், 3 பிள்ளைகள் இறக்கிறார்கள், அவனுடைய மனைவியும் வந்து இறந்து விட்டால், இப்படியான சூழ்நிலையில இருந்து கொண்ட உடைக்கப்பட்ட சூழ்நிலை, மனம் நொந்து போகிற வேதனை, வாழ்க்கையை உடைந்து போனது, வந்து நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை, தோல்வி மேலே தோல்வி, தோல்வியாக அவனுடைய நிலைமை அப்படி இருந்து கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு ஆசை தோன்றியது, அமெரிக்காவில் நடக்கும் எலெக்ஷன்லே தான் நிற்க வேண்டும் என்று சொல்லி. முதலாவது தடவையாக அவன் எலெக்ஷன்ல நிற்கிறான், தோல்வி. 2வது தடவையாக எலெக்ஷன்ல நிற்கிறான், தோல்வி. 3வது தடவையாக எலெக்ஷன்ல நிற்கிறான், தோல்வி. 4வது தடவையாக எலெக்ஷன்ல நிற்கிறான், தோல்வி. 5வது தடவையின் தோல்வி. அவன் நிராகரிக்கப்பட்ட மனுஷன், ஒதுக்கப்பட்ட மனுஷன், வேண்டத்தகாதவன். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவனுடைய பாட்டியார் சொல்வார்கள், சிறு வயதிலே இருக்கும் பொழுது, ஏனென்றால் 9 வயதிலே இவன் பாட்டியோடு தான் வளர்ந்தவன், எது உன்னை கைவிட்டாலும், என்ன சூழ்நிலைகள் தலைகளாக இருந்தாலும், சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும், நீ தேவனுடைய வாக்கு தத்தத்தை கைவிட வேண்டாம், நீ தேவனுடைய வார்த்தையை கைவிட வேண்டாம். அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்தது, இந்த வேத புத்தகம். அவன் கிடைக்கும் நேரங்களில், இரவு நேரங்களில் மெழுகுதல், 9, 10, 11 மணிக்கெல்லாம் மெழுகுதிரியை கொளுத்தி வந்து இந்த வேதத்தை வாசிப்பான். பாட்டியார் சொல்லி கொடுத்தார்கள், வேதம் உன்னை கைவிடாது, வேதத்திலே நீ நம்பிக்கை உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஒரே ஒரு நம்பிக்கை, வேதம், தேவனுடைய வார்த்தை மட்டுமே அவனுக்கு நம்பிக்கையா இருந்தது. அடுத்த தலைவான எலெக்ஷன்ல நின்றான். அந்த 14 அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். ஆண்டவர் அந்த சின்னவனை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பினான், தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பினான். ஆண்டவர் சொன்னார், இந்த சின்னவனை, இந்த சிறியவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆகவே அவன் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி ஆனான். அவன் தான் ஆபிரகாம் லிங்கன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் இந்த சின்னவனை, சிறியவனை வந்து உயர்த்த முடியுமா என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்ப்போம். வேதத்துக்கூடாக நாங்கள் பார்ப்போம், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார், ஏன் அவனை உயர்த்தினார், நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் என்பதை பார்ப்போம். என்ன காரணத்துக்காக? மீண்டுமாக நாங்கள் எண்ணாகமம் 32:11 கடந்து சொல்லுவோம். எண்ணாகமம் 32:11 வாசிக்க கேட்போம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. ஆகவே உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசினியனான எபுனேயின் குமாரன் காலேப். இந்த காலேபை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உத்தமமாய் என்னை பின்பற்றிய கேனாசியனான, கேனாசியன் என்று சொன்னால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது. காலேப்புடைய தகப்பனின் பேர் தான் எப்புனே. காலேப்புடைய தகப்பனின் பேர் எப்புனே. அவனுடைய இனம் கேனாசியனான இனம். அந்த இனம் குறிக்க, அந்த கேனாசியனான இனம் என்றது என்று சொன்னால் அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தார் அல்ல, அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, அவர்கள் ஒரு இனம் வந்து கேனாசிய இனம். இந்த கேனாசிய இனம் ஒரு புறஜாதியான இனம். வந்து இந்த கேனாசிய இனம் யார் என்பதை நாங்கள் ஆதியாகமம் 15:18 நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் 15:18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி எனும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும், கெனீசியரும், கத்மோனியரும், எமோரியரும், கானானியரும், கிர்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா அந்நாளிலே கர்த்தர் ஆண்டவர் ஆபிரகாமோடைய உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏத்தின் நதி தொடங்கி அபிராத்து என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள கேனியரும், கெனீசியரும், கத்மோனியரும், அங்க கெனீசியர், அதாவது அங்கே 10 ஜாதிகள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த தேசத்தை கொடுக்கிறது முதல் இஸ்ரவேலிலே 10 ஜாதிகள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு ஜாதி தான் இந்த கெனீசியர். இங்க என்ன சொல்றது? 32:11 கெனீசியனான
எபுனையின் குமாரன் காலேப். இந்த கெனிசிய இனம் வந்து அந்த தேசத்திலே இருக்கிறது வந்து இவர்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை நான் அடித்து நொறுக்கி துரத்தி விட்டு இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை ஆபிரகாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவராலே நிராகரிக்கப்பட்ட அந்த இனம் வந்து இந்த கெனிசியனான இனம் வந்து ஆண்டவராலே கைவிடப்பட்ட அந்த இனம் வந்து இந்த கெனிசியனான இனம். ஏன் ஆண்டவர் அந்த கெனிசியனிலே ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஆண்டவராலே கைவிடப்பட்ட அந்த கெனிசிய இனம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த இவர்களை நான் அடித்து துரத்தி விட்டு அந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று. இந்த சம்பவம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த பிறகு மோசையினுடைய காலம் வருகிறது. உங்களுக்கு தெரியும், வந்து மோசையுடைய காலம் ஆபிரகாமுக்கு மோசைக்கும் இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 600 வருடங்கள் இருக்கிறது, கடந்து செல்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் யாத்திராகமம் 3:8 நாங்கள் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்ப பிள்ளையிலே பாருங்கள், இப்ப பைபிள் ஸ்காலர் செய்கிற ஆக்களுக்கு, ஹிஸ்டரிய தெரிய வேண்டுமா ஆக்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். வந்து அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ற நேரம் வந்து அந்த இஸ்ரவேல் தேசத்திலே 10 ஜாதிகள் இருக்கிறது. 600 வருடங்கள் கடந்து செல்கிறது. மோசைக்கு வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது 6 ஜாதிகள் இருக்கிறது. இந்த 4 ஜாதிகள் வந்து எங்கே போனார்கள்? அவர்கள் வந்து இந்த கேனியர் கெனீசியர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், வந்து இஸ்ரவேல் உலகம் முழுவதும் பஞ்சம் வருகிறது. 7 வருட பஞ்சம் உண்டாகிறது. கடுமையான பஞ்சம் வந்து யோசேப்பு வந்து விற்கப்படுகிறான், எகிப்துக்கு கடத்தி செல்லப்படுகிறார்கள். பிறகு யாக்கோபினுடைய குமாரர்கள் வந்து பஞ்சம் காரணமாக 70 பேர் அந்த நாட்டுக்கு செல்லுகிறார்கள். பிறகு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்கள் பல்கி பெறுகிறார்கள். இந்த பஞ்ச காலத்திலே வந்து இஸ்ரவேலில் இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, அங்கே வேறு ஜாதிகளும் அந்த எகிப்து தேசத்துக்கு கடந்து செல்கிறார்கள். அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர்கள் ஒன்றாக பிணைந்து அவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். இந்த வசனத்தை ஆதாரமாக இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37, 38 வசனம் இப்படியா சொல்லுகிறது. யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 37, 38. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராமாசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள் இஸ்ரவேலர். அவர்களோட கூட, இந்த 38வது வசனம் யாத்திராகமம் 13:38, அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள், இஸ்ரவேல் இல்லாத புறஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அவை தேவப்பிள்ளையிலே இந்த கேனியரும், அதாவது இந்த பஞ்ச காலத்துல இப்ப இஸ்ரவேலோடு பிழைக்க வந்தவர்கள், இந்த கேனியர் கெனிசியர் வந்து என்றால் மோசைக்கு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுப்பது 6 ஜாதிகள் தான் இருந்தது. அவர்கள் ஒரு சிலர் வந்து இந்த இஸ்ரவேலோட ஜனங்களோடு அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். அவர்களும் வந்து கானான் தேசத்துக்கு மோசையினால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். விளங்க சொல்லுங்கள். அதிலே வந்து இந்த கேனியனான எப்புனையும் வந்து அதிலே ஒரு மனுஷன் இந்த ஜனங்களிலே சேர்ந்த பொழுது வந்து கேனியனான எப்புனையும் வந்து அங்கே வந்து விட்டார், வந்து எகிப்துக்கு வந்து விட்டார். அவனுடைய குமாரன் காலேப் வந்து அவர்களோடு செல்லுகிறார். விளங்கிக் கொள்ளுங்க, காலேப் யாரு? எப்புனே யாரு? கேனியனான ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு இனம், ஒரு சமூகம். அவர்களும் அந்த காலேப்பும் அவர்களோடு கடந்து செல்கிறார். பிள்ளையிலே எப்பொழுதுமே நாங்கள் வந்து
ஒரு என்ன சொல்றேன்னு சொன்னா ஆவிக்குரிய ஆக்களோட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆக்களோட நாங்கள் இருப்பது வந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்கும். இந்த கேனியர் பாத்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் கேனியருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கவே இல்லை. வந்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மோசைக்கு மட்டும்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் கெனிசியர் சில ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களோடு அவர்கள் சேர்ந்திருந்தார்கள். தேவபிள்ளையிலே நீங்கள் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ஒரு தகப்பன் தாய் உங்களுக்கு இருக்க வேண்டும், ஒரு சகோதரி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், அப்படி ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே இந்த அதாவது இப்புனேயின் குமாரன் காலேப்பும் அவர்களில் ஒருவனாக இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இந்த கானான் தேசனுக்கு அவன் கடந்து செல்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த கேனியனான இப்புனேயின் குமாரன் காலேப்பை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்ட இந்த இனத்தில் இருந்து ஏன் ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த காலேப்பில் இருந்த குணங்கள் ஒரு சில 3 குணங்களை டைம் வேகமாக போகிற பண்டையா நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வேகமாக பார்ப்போம். 3 குணங்கள், காலேப்புடைய 3 குணங்கள் பார்ப்போம். முதலாவதாக உபாகமம் 1:36. உபாகமம் 1:36 வாசிக்கிறேன். எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். நான் அவன் விதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். ஏனென்றால் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால். இங்கேதான் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் முதலாவதாக காலேப்புக்கு கொடுக்கிறார். ஏன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? அவன் ஆண்டவரை உத்தமமாய் உண்மையாக முழு இருதயத்தோடு அவன் ஆண்டவரை சேவித்தான். தேவப்பிள்ளையிலே நீங்கள் சபையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், நீங்கள் ஊழியம் செய்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஆராதனையில் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுதுமே உத்தமமாக முழு இருதயத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நீங்கள் சேவிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்கள் கடந்து செல்லும். 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்கின்ற தேவன். அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். அவன் உத்தமமாய் ஆண்டவரை விசுவாசித்தபடியால், அவன் உத்தமமாய் ஆண்டவருடைய இருதயம் ஆண்டவரோடு இருந்தது. ஆண்டவரோடு அவனுடைய இருதயம் நேராக இருந்தபடியால் ஆண்டவர் அவனையும் அவன் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக ஆனார். அவை முதலாவது அவனுடைய உத்தமமான இருதயம். அவன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினார். அடுத்ததாக 2வது பாப்பம் என்று சொன்னால், அவன் ஒரு விசுவாச வீரன். உங்களுக்கு தெரியும் வந்து காலேப் வந்து அதாவது வேவு பார்க்க 12 பேர் செல்லுகிறார்கள் கானான் தேசத்துக்கு. 10 பேர் வந்து அவிவிசுவாசம் உள்ள வார்த்தைகளை கதைக்கிறார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவும் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கதைக்கிறார்கள். காலேப் சொல்லுகிறான் வந்து அங்கு அது ஒரு அரணிப்பான பட்டணம் தான், அங்கே ராட்சத மனுஷர்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்குத்தத்தம் உண்மையுள்ளவர். ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தை ஆண்டவர் எங்களுக்கு சுதந்தரிக்க ஆண்டவர் சித்தமுள்ள இருக்கிறார். நாங்கள் அதை வெற்றி பெறுவோம், நாங்கள் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் என்று அவன் விசுவாச வார்த்தைகளை பேசினான். அவனுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. தேவப்பிள்ளையிலே அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். அவனுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத ஆண்டவரை பற்றி ஒரு விசுவாசம் இருந்தது. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அது மட்டுமல்ல, இங்கே சொல்ல போற அவன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினபடியால் ஆண்டவரை அவனுக்கு சாட்சி கொடுத்தார். அங்கே இருந்து வந்த 6 லட்சம் பேர்கள்ல உத்தமமாய் என்னை பின்பற்றின என்று ஒருத்தருக்குமே ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவில்லை. இங்கே காலேப்புக்கு சொல்லப்படுகிறது. அவை முதலாவது அவன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினான். 2வது வந்து அவன் விசுவாச வீரனாய் இருந்தான். 3வது காரியம் நாங்கள் பார்ப்போம். காலேப்புடைய யோசுவா
14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. அவ மோசைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து இப்ப கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிற்று. இன்று நான் 85 வயதுள்ளவன். காலேப்புக்கு எத்தனை வயது? இப்ப 85 வயது. மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பிலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருந்தது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பிலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. காலேப்புக்கு அந்த பெலன் இருந்தது. இப்ப 40 வயதுல இஷுவாட இருந்த காலத்திலே எப்படி ஆண்டவரை ஆராதித்து சேவித்து ஊழியம் செய்தானே அதே பெலனோடு 85 வயதிலும் அதே பெலனாக அவன் இருந்தான். அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, தேவ பெலன் இருந்தது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பெலன் இருந்தது. இந்த எண்ணாகமம் 14 அருமையான ஒரு வார்த்தை எண்ணாகமம் 14:24 எடுத்து நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. என்னுடைய தாசனாகிய காலேப், என்னுடைய ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தை பாருங்க, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாயிருந்தான். தேவப்பிள்ளையில் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனா அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தான். ஆவியானவனுக்குள்ளே இருந்த காரியங்களை பாருங்கள். உத்தமமாய் பின்பற்றினவன், விசுவாச வீரன், தேவ பலன் பற்று தேவ ஆவியினால் நிறைந்தவன், வேற ஆவியை உடையவனாய் இருந்தவன். அப்படி இருந்த ஒருத்தனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆண்டவர் ஆளை நிராகரிக்கப்பட்டார். அந்த இனம் கேனியரான அந்த இனம் ஏசியா 60:22 சொல்லப்படுது. அதாவது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இது என்ன என்பதற்கு கேனியனான உத்தமமாய் என்னை பெற்ற எப்புனையின் குமாரன் காலேப். கேனியனான உத்தமமாய் என்னை பின்பற்றினிய கெனேசியனான எப்புனையின் குமாரன் காலேப். இந்த கெனேசிய இனம் ஆண்டவராலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களிலே 10 ஜாதிகள் இருந்தார்கள். ஆண்டவராலே நிராகரிக்கப்பட்ட அந்த இனம் தான் கெனேசியான இனம். அதுல இருந்த ஒரு மனுஷன், தேவ மனுஷன் தான் எப்புனே. எப்புனுடைய மகன் தான் காலேப். ஆண்டவராலே நிராகரிக்கப்பட்ட அந்த இனத்திலே இந்த ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். என்ன காரணத்துக்கு என்று சொன்னால், அவன் உத்தமமாய் முழு இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றினான். ஒரு விசுவாச வீரனாயிருந்தான். வேறு ஆவியை உடையவனாயிருந்த தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவனாயிருந்தார். ஆவியை மீண்டுமாக அந்த ரேமா வார்த்தையை நாங்கள் வாசி விட்டு நாங்கள் ஜெபிப்போம். ஏசாயா 60:22 சின்னவன் ஆரியமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பேன். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் கைவிடப்பட்ட நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் நிராகரிக்கப்பட்ட நிலையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் தள்ளப்பட்ட நிலையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், மனுஷர்களால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒன்றுக்குமே கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க வல்ல தேவனாயிருக்கிறார். ஒன்று தான் ஆண்டவரை நீங்கள் உத்தமமாய் சேவிக்க வேண்டும். அவரின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவனாயிருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நீங்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் ஆண்டவர் நடப்பிப்பேன் என்று சொன்னார். நீங்கள் ஆண்டவருக்காக எழுந்து நிற்பீர்கள், ஆண்டவருக்காக பிராசிப்பீர்கள், ஆண்டவருக்காக மகிமையுள்ள மகத்துவமான தேசத்தை, பட்டணங்களை அசிக்கத்தக்கதாக ஊழியங்களை செய்வீர்கள். நன்றி. கேட்ட ஒவ்வொருமே ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் நான். ஆண்டவரே, உமது கடமையை மாத்திரமே செய்தேன். ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவுமாய் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர், இந்த வார்த்தைகள் நல்ல விதத்திலே விழுந்த விதைகளாக ஆண்டவர் 100 மடங்கு பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அடியேனை மீண்டுமாக தாழ்த்தி சிலைக்குள்ளே மறைத்து ஆண்டவரே, வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர்.
தேங்க்யூ பாஸ்டர் ஐயா, தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. அருமையான வார்த்தைகள் எடுத்து வந்தீர்கள். ஏசாயா 60:22 அருமையான ஒரு வாக்கு தத்துவம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான் அருமையான வார்த்தை. அந்த வார்த்தையிலே எனக்கு பிடிக்கிற பகுதி என்னென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாண்டா குயிக்க ஃபாஸ்டாய் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் ஒரு ஆசீர்வாத பாடல்களுக்குள்ளே இந்த வேளையிலே கடந்து செல்லுவோம். இன்னும் இந்த வழியில அழைப்போம். இந்த வழியிலும் பாஸ்டர் ஆனந்த் இஸ்ரேல் அவர்களை அழைப்போம். மீண்டுமாய் ஒரு பிளஸிங் சோங்காக இந்த வழியில அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் மாற்றினீர், பிரிந்திடாமலே அணைத்து கொண்டீர், உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா,
நன்றி பெருகுதையா. சொல்லுமா, ஸ்நேகம் பெற்றனையா, கனம் பெற்றனையா, ஸ்நேகம் பெற்றனையா, கனம் பெற்றனையா. உந்தன் பார்வைக்கு அருமையானே, உன் ஸ்தானபதியானேன். காலைபை போல அமே. உந்தன் பார்வைக்கு அருமையானே, உன் ஸ்தானபதியானே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. சேர்ந்து சொல்லுமா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா. Let us thank him. Amen. நன்றி இயேசு ராஜா, சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. Thank you Jesus. Thank you. Thank you pastor. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. Thank you. ஆண்டவர் நல்லவர். God bless you sir. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே நாங்கள் கடைசி ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளே இந்த நாட்களே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சகோதரி எவாஞ்சலிஸ்ட் அனா அவர்களை அழைப்போம். அவர்கள் வந்து ஜெபங்களை ஏறெடுத்து வருவார்கள். Praise Lord sister. Praise Lord pastor. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களோட கரத்திலே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபங்களை ஏறெடுத்து வாருங்கள். ஆமென். Thank you pastor. கர்த்தாவே சுவாமி, உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பேசுவது மனுஷரோடு அல்ல, உயிரோடு இருக்கிற வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமே நாங்கள் ஒவ்வொருவரும் பேசுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேவதாசனை உமது வார்த்தை பகுதியை கொண்டு வந்த தேவதாசனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வர்ஷிப் பண்ண தேவதாசனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்கள் இன்னும் இன்னும் பல மடங்கு இருக்கிறதிலும் பார்க்க 1000 மடங்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவராஜ்யத்தை விதைகளை விதைக்கிற ஊழியக்காரர்களாக அவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பல ஆத்துமாக்களை விடுதலை பண்ணுகிறவர்களாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்னும் இன்னுமாக அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தாவே சுவாமி, இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அவர்கள் இருக்கிறதிலும் பார்க்க இன்னும் 1000 மடங்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களின் காத்திருப்பின் காலங்கள் முடிவு பெற்று நல்ல முடிவுகளை அவர்களுக்கு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் என்னென்ன விருப்பங்கள் இருக்குதோ நாம் அறியோம். அந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் நிறைவேற்றுகிறவராய், நீர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீர் சுவாமி. அதற்காக நான் நன்றியை செலுத்துகிறேன் சுவாமி. அது மாத்திரமல்ல, அவர்கள் செழித்திருக்கவும் சுவித்திருக்கவும் பண்ணுங்க சுவாமி. சரீரத்தில் எந்த விதமான நோய்கள் குறைவுகள் இல்லாதபடி சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. வீட்டில் தானியமும் எண்ணெயும் திராட்சை ரசமும் நிரம்பி வழியட்டும் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் எதுவெல்லாம் கேட்கிறார்களோ என் தேவ சித்தத்தின்படி சகலவற்றை நீரா கொடுக்கிறவராயிருக்கிறே சுவாமி. வானத்தில் பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் பூலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களா பிள்ளைகள் எல்லோரையும் நிறைவாக்குங்க சுவாமி. துன்மார்க்கரை அழித்து போடுற கிருபையும் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, எது இருக்குதோ இல்லையோ உமது கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, எனது ஜெபத்துக்கு நீ ஆமென்றும் அப்படியே ஆகட்டும் என்று கட்டையில இட்டதற்காக நன்றி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத அதி வல்லமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் நேசமுள்ள நல்ல தகப்பனே. நன்றி நன்றி. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் அன்றையா உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நாங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, முழுவதுமே முழுவதுமே அவருடைய அவருடைய பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை துதியுங்கள். ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் ஆத்மாவே செய்த கர்த்தரை சகல உபகாரங்களை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்யாக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone and God bless you. Thank you, Pastor. Thank you, God bless you.